JEE Mains PYQ questions பண்ணலாம் பாருங்க. Motion in a plane topicல இருந்து a particle starts from the origin at t equal to 0 with an initial velocity 3i cap and moves in the xy plane with a constant acceleration 6i plus 4j. The x coordinates of the particle at the instant when its y coordinate is 32 meter is d meter. The value of d is கேட்டிருக்காங்க. அதாவது y coordinate 32 meter வரும்போது x coordinate எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்கப்பா. சரி, அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி பாருங்க, x டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. x டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி வந்து 3, அப்போ y டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0பா. இப்போ ஆக்சலரேஷன் x டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் y டைரக்ஷன்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் y ஆக்சிஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 32 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் x ஆக்சிஸ் கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா uyt plus of ayt ஸ்கொயர். இது வந்து y டைரக்ஷனுக்கு. அப்போ y டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 32 கொடுத்துருக்காங்க. uy வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0 plus of into ay வந்து 4 into t ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணா 2 வருது. இந்த 2 32 கேன்சல் பண்ணா 16 கிடைக்குது. ஸோ t ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ t இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 4 செகண்ட் வருது. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் x டைரக்ஷன் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், uxt plus of at ஸ்கொயர் எல்லாம் x டைரக்ஷன் போட்டுக்கிறோம். அப்போ ux எவ்வளோ 3, t எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 4 plus of into a along x டைரக்ஷன் 6 இருக்கு, t வந்து 4 இருக்கு. ஓகேவா? 4 ஸ்கொயர். அப்போ 3 into 4 எவ்வளோப்பா 12. இந்த 2 6 கேன்சல் பண்ணா 3. இந்த 4 ஸ்கொயர் வந்து 16. 16 into 3 எவ்வளோ வருது, 48. 48 plus 12 எவ்வளோ வரும், 60 மீட்டர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. A particle is moving along the x-axis with its coordinate with the time t is given by x is equal to 10 plus 8t minus 3t square. Another particle moving along the y-axis with its coordinate as a function of என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, y equal to 5 minus 8t cube at t equal to 1 second. The speed of the second particle as measured in the frame of the first particle கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? is root v கொடுத்துட்டா v கேட்குறாங்க. அப்படின்னா v equal to v2 minus v1 எடுக்கணும். அதாவது v2ன்றது y டைரக்ஷன்ல இருக்கிறது, v1ன்றது x டைரக்ஷன்ல இருக்கிறது. இது வெக்டார்ல எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பண்ணலாம் பாருங்க. இப்போ x டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x டைரக்ஷன்ல வந்து 10 plus 8t minus 3t ஸ்கொயர். கரெக்டா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வெலாசிட்டி எல்லாம் x ஆக்சிஸ் கிடைக்கும். இப்போ 10 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 8 டிஃபரன்ஷியேட் பண்ணா 8 கிடைக்குது, 3d ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 16 கிடைக்குது. இது ஐ கேப்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து இது டைம் t ஈக்குவல் 1 செகண்ட்ல போட்டீங்கன்னா 1 செகண்ட்ல எத்தனை கேட்டாங்க, அப்போ 8 minus 6 into 1 போட்டு into ஐ கேப் போட்டீங்கன்னா என்ன வருது, 2 ஐ கேப்னு கிடைக்குது. இப்போ y கோஆர்டினேட் பார்க்கலாம். y ஈக்குவல் டு 5 minus 8t கியூப் கொடுத்துருக்காங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா y காம்பனன்ட் வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 8t கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3 into 8 24, 24 t ஸ்கொயர் j கேப்னு கிடைக்கும். t1 போட்டீங்கன்னா y காம்பனன்ட் வந்து என்ன வருது, -24 j கேப்னு கிடைக்குது. நமக்கு வெலாசிட்டி தானே வேணும், அது என்னது செகண்ட் காம்பனன்ட் வித், அதாவது y காம்பனன்ட் வித் ரெஸ்பெக்ட் x காம்பனன்ட் வேணும். அப்போ y காம்பனன்ட் எவ்வளோ, 24 t ஸ்கொயர். கரெக்டுங்களா சார்? t ஸ்கொயர் வந்து 1, அப்போ -24j தெரியும். ஓகே, அப்போ vy என்ன போட்டுக்கலாம், -24j போட்டுக்கலாம். -vx எவ்வளோ போட்டுக்கலாம், 2i கேப் போட்டுக்கலாம். இது v. இப்போ மோட் ஆஃப் vக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, மோட் ஆஃப் vக்கு வந்து ரூட் ஆஃப் என்ன வருது பாருங்க, 24 ஸ்கொயர் பிளஸ் இது என்னது 2 ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும். 24 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வருது, 576 வருதுங்களா, பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ என்ன வருது, ரூட் 580. ஓகேங்களா? இதுதான் மாட் வி. அப்போ இதுதான் வந்து ரூட் வின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ வி பிளேஸ்ல என்ன இருக்கு, 580. ஸோ ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, வி பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, 580. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து நம்ம 580ன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 580 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம்ப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க, a particle moves such that its position vector r is equal to cos omega t plus sin omega t.
where omega is a constant, t is time. Then which of the following statement is true for the velocity and acceleration of a particle சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து r bar equal என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, cos omega t i cap plus sin omega t j cap கொடுத்துருக்காங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும். v bar equal to cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin omega t into omega வரும், omega போடுறேன். sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t into omega வரும், மொத்தத்துக்கு ஒரு omega போட்டுருங்கப்பா. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க, இது 2ன்னு வச்சுங்க. திருப்பி வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஆக்சலரேஷன் கிடைக்கும். அப்போ என்ன வரும், மைனஸ் sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t into omega, omega வரும் வச்சுக்கலாம். cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin வரும், மைனஸ் sin omega t j into ஒரு omega, இது omega into omega, omega ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 3 போட்டுங்க. இப்போ ஈக்குவேஷன் 2ம் 1ம் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ v டாட் r போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க, i டாட் i 1. அப்போ sin into cos ஒன்று மைனஸ் sin omega t cos omega t அப்படி வருதா. அடுத்து இங்கே cos omega t j டாட் j 1. அப்போ என்ன வரும், பிளஸ் sin omega t cos omega t அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது, இது கேன்சல் ஆகிட்டு 0 வருது. அப்போ v டாட் r பார் ஈக்குவல் டு 0னா அப்போ கண்டிப்பாக வியும் ஆரும் எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். v பாரும் r பாரும் பர்பண்டிகுலராக இருக்கணும். சரி, அடுத்து இது என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்க, இந்த ஆக்சலரேஷன் தேர்ட் ஈக்குவேஷனுக்குள்ள இது வந்து மைனஸை காமன் எடுத்துட்டோம்னா a இஸ் ஈக்குவல் டு மைனஸை காமன் எடுத்துக்கிட்டோம்னா cos omega t i பிளஸ் sin omega t j வருது இன்டு omega ஸ்கொயர். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் r பார். அப்படின்னா a பார் ஈக்குவல் என்ன வருது, மைனஸ் omega ஸ்கொயர் இன்டு r பார். மைனஸ்ன்றதுனால ஆரும் ஏவும் ஆப்போசிட்டா இருக்கு, ஆன்டி பேரலா இருக்கு எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும் பாருங்க, v is perpendicular to r but is a is directed towards origin. ஏன்னா வந்து r வந்து away from origin இருக்கு, a வந்து ஆப்போசிட் r இருக்கு, அப்போ towards origin. அதனால நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க, a particle is moving with v equal to kyi plus xj where k is a constant. The general equation for its path already 14th questionல இதுதான் பார்த்திருந்தோம். அப்போ வந்து இது x component velocity எடுத்தீங்கன்னா x component velocity வந்து dx by dt that is equal to ky ன்னு வச்சுங்க. அடுத்து இது y component velocity எடுத்தீங்கன்னா இது dy by dt that is equal to x ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் kx, இது ரெண்டு டிவைட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் k கேன்சல் ஆயிருமா, dt கேன்சல் ஆயிருமா. அப்போ dx by dt equal to என்ன வருது, dx by dy equal to y by x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y into dy is equal to x into dx வருது இல்லையா. இப்போ இது இன்டகிரேட் பண்ணுங்க. அப்போ y square by 2 plus x square by 2 plus integral constant c dash வரும். அப்போ y square equal to x square plus 2 c dash போட்டிங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுங்க. இது அப்போ y square equal to x square plus constant அப்படின்னு கிடைக்குதுப்பா. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A particle has an initial velocity 3i plus 4j and an acceleration 0.4i plus 0.3j. Its speed after 10 seconds கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, u plus et. அப்போ வெலாசிட்டிங்கிறது v, u வந்து என்னது 3i plus 4j. ஆக்சலரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0.4i plus 0.3j. t வந்து 10. அப்போ என்ன வரும் பாருங்க, இந்த 3i plus 4j plus இந்த 0.4 into 10 வந்து எவ்வளோப்பா, 4i. 0.3 into 10 எவ்வளோ, 3j. சரிங்களா? 3i plus 4i எவ்வளோ வருது, 7i. 4j plus 3j எவ்வளோ வருது, 7j வருது. கரெக்டுங்களா? இதுதான் v பார். இப்போ நம்ம ஸ்பீட் கேட்டால் மேக்னிடியூட் தான் வேணும். அப்போ mod v is equal to root of x component square plus y component square, 7 square plus 7 square. அப்போ 2 times of 7 square. அப்போ 7 root 2. 7 root 2 units இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க. The coordinates of a moving particle at any time t are given by x equal to alpha t cube, y equal to beta t cube. The speed of the particle at time t is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ x is equal to at cube கொடுத்ததுனால x component velocityக்கு dx by dt போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், vx கிடைக்கும். அது என்ன வருது பாருங்க, alpha into t cube. t cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t square. இது x component velocity. y component velocity என்னன்னா y equal to beta t cube இருக்கு. அப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ணா y component velocity கிடைக்கும், beta into 3t square, 3t square அப்படி போட்டு. இப்போ நமக்கு velocityக்கு என்ன வரணும்னு சொல்லுங்க, x component velocity plus y component velocity போடணும். கரெக்ட்டுங்களா?
அப்படி பண்ணி x காம்பனன்ட் velocity எவ்வளோ 3 ஆல்ஃபா t ஸ்கொயர், y காம்பனன்ட் velocity எவ்வளோ 3 பீட்டா t ஸ்கொயர். இது i கேப், இது j கேப்ல இருக்கு. அப்போ 3t ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம், ஆல்ஃபா i பிளஸ் பீட்டா j இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இது புரியுது உங்களுக்கு. இப்போ மோட் ஆஃப் e வேணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. 3d ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3d ஸ்கொயர் x காமன் ஸ்கொயர் பிளஸ் y காமன் ஸ்கொயர் போட்டு ரூட் எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ 3d ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா அப்போ என்ன வருது, ரூட்டுக்குள்ள ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு இருக்குப்பா. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா?